எந்த ஒரு சபையிலையும் உருப்படியா நிலைச்சு நிக்காம, தான் இதுவரை ஐக்கியப்பட்ட எந்த சபையாராலும் நற்சாட்சி பெற முடியாம, சபைகளை உடைச்சதை தவிர உருவாக்குனதா எந்த வரலாறும் இல்லாம இருக்கிற ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து ஊழியர் கூட்டங்கள்ல பேச வைக்கிறீங்களே, இதைவிட இழிவான செயல் வேறு எதுவும் இருக்க முடியுமா? உடைச்சவனை கூப்பிட்டுட்டு வந்து உருவாக்குறவங்களுக்கு அறிவுரை சொல்ல முயற்சிக்கிறீங்களா? உடைத்தவனால உருவாக்குகிறவர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? ஆண்டவரின் மக்கள் அழகையின் மக்கள் இடத்துல கூலி வாங்க முடியுமா? உடைச்சவனுக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அது அவனுடைய இயல்பு. ஆனா அவன் இது வரைக்கும் உடைச்சிருக்கிறான்ங்கிறது நல்லா தெரிஞ்ச பிறகும் அவனை அழைச்சி ஊழியர் கூடுகைகளில் பேச வைக்கிறதும், அவனிடத்துல கரைபடிந்த காணிக்கை வாங்கி ஜீவனம் பண்றதும் அவ்வளவு இழிநிலைமையில இருக்கிறோம் ஊழியக்காரர்கள். நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம விசுவாசத்துக்கு கிடைச்ச வெகுமதியா இருக்கணுமே தவிர துரோகத்தின் கூலியா இருக்கக்கூடாது. ஊழியர்களே, அழைப்பில் நில்லுங்கள், உழைப்பில் கவனம் செலுத்துங்கள், பிழைப்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள்.